உறவுகளை அறிதல். வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. நாம் அனைவரும் அறிந்தது போல குடும்பம் என்பது ஒன்றாக வாழும், ஒன்றாகும் நேரத்தை செலவிடும் மற்றும் ஒருவருக்கொருவர் உறவு முறையில் பிணைக்கப்பட்ட மக்களின் ஒரு குழுவாகும். இன்று நாம் குடும்ப மரம் பற்றியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவு முறைகள் பற்றியும் வகுப்பு 4 சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்தில் உள்ள குடும்பம் என்ற பாடத்தின் மூலம் கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவு முறைகள். குடும்ப மரம். முக்கிய வார்த்தைகள்: தாத்தா, பாட்டி, தந்தை, தாய், சகோதரன், மாமா, அத்தை, சகோதர மற்றும் சகோதரி, மகன் மற்றும் மகள். குடும்பம் உறவு முறை, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இடையேயான தொடர்பு. குடும்ப மரம், அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவு முறையை காட்டுவது. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த அமர்வின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். ஒரு நாள் தீபிகா என்ற சிறுமி கோடை விடுமுறையின் போது தன் தாத்தாவின் வீட்டிற்கு சென்றாள். அவள் தனது குடும்ப உறுப்பினர்கள் இருந்த ஒரு படத்தை பார்த்து படத்தில் உள்ளவர்கள் யார் மற்றும் அவர்கள் அவர்களுடன் எவ்வாறு தொடர்புடையவர்கள் என்று அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்டாள். அதனால் அவள் தாத்தாவிடம் கேட்டாள். அவளுடைய தாத்தா சிவப்பு புடவையில் இருக்கும் அந்த நபர் அவளுடைய அத்தை, அதாவது தந்தையின் சகோதரி என்று விளக்க ஆரம்பித்தார். அவரின் பக்கத்தில் உள்ள நபர் அவளுடைய மாமா. பிறகு அந்த 2 சிறுமிகளும் அவருடைய மகள்கள் என்றும் அவர்கள் தீபிகாவிற்கு அத்தை மகள்களாக ஆவார்கள் என்றும் விளக்கினார். இது மாமா ராஜேஷ், நான் சரியா சொல்கிறேனா என்று தீபிகா கேட்டாள். அதற்கு தாத்தா, ஆம், நீ சரியாகவே அடையாளம் கண்டாய் என்றார். அவர் உன் தந்தையின் சகோதரர். அவர் நெல்லூரில் வாழ்கிறார். அவருக்கு பக்கத்தில் உள்ள பெண் அவரது மனைவி மற்றும் அவள் உன் அத்தை ஆவாள். மேலும் அந்த சிறுவன் அவர்களுடைய மகன். அவன் உனக்கு சித்தப்பா மகன் ஆவான். தாத்தா அவளிடம் அவர்கள் அவளுடைய தந்தை வழி தாத்தா பாட்டி என்று சொன்னார். உன் தந்தைக்கு தொடர்புடைய குடும்பம் உறுப்பினர்கள் உன் தந்தை வழி குடும்ப உறுப்பினர்கள். மேலும் உன் தாய்க்கு தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்கள் உன் தாய் வழி குடும்ப உறுப்பினர்கள் என்று அவர் அவளிடம் கூறினார். மேலும் தாத்தா அவளிடம் மருமகள் என்பது ஒருவரின் சகோதரர் அல்லது சகோதரியின் மகள் என்று கூறினார். மருமகன் என்பது ஒருவனின் சகோதரர் அல்லது சகோதரியின் மகன். தாத்தா தீபிகாவிடம் ஒரு குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் உறவு முறையில் பிணைக்கப்பட்ட மனிதர்களின் குழு என்று கூறினார். அவர்கள் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழலாம் அல்லது வாழாது இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்கள். குடும்பங்கள் ஒரு மரத்தின் கிளைகளை போன்றது. அது வெவ்வேறு திசைகளில் வளரும், ஆனால் வேர்கள் ஒன்றாகவே இருக்கின்றன. தாத்தா தீபிகாவிடம் இந்த புகைப்படமே ஒரு குடும்ப மரம்தான் என்று கூறினார். இது உனக்கு அனைத்து உறுப்பினர்களையும் மற்றும் நீ அவர்கள் ஒவ்வொருவருடனும் எவ்வாறு உறவு கொண்டிருக்கிறாய் என்பதையும் காட்டுகிறது. தீபிகா, இது நம் குடும்பத்தின் ஒரு வரைபடம் போல உள்ளது என்று தாத்தாவிடம் சொன்னார். தாத்தா, நீ சரியாக கூறினாய் என்றார். மேலும் இந்த உறவு முறைகளை புரிந்து கொள்வது நம் குடும்பத்தை நன்றாக அறிய உதவுகிறது என்று கூறினார். பிறகு தீபிகா தன் தலைமுறைகளுக்கேற்ப
தன்னுடைய சொந்த குடும்ப மரத்தை உருவாக்கினாள். முக்கிய குறிப்புகள்: 1. ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவுமுறை குடும்ப மரம் ஆகும். 2. ஒரு குடும்ப மரம் நாம் எந்த தலைமுறைக்கு தேர்ந்துள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. 3. உங்களுடைய தாய்க்கு தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தாய் வழி உறவினர்கள். 4. உங்களுடைய தந்தைக்கு தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தந்தை வழி உறவினர்கள். 5. உங்களுடைய தாயின் பெற்றோர் உங்களின் தாய் வழி தாத்தா மற்றும் பாட்டி. 6. உங்களுடைய தந்தையின் பெற்றோர் உங்களின் தந்தை வழி தாத்தா மற்றும் பாட்டி. மாணவர் அறிவு மதிப்பீடு. 1. பின்வருவனவற்றிற்கு பதில் சொல்லுங்கள். கேள்வி 1. உங்கள் தாய்க்கு தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் டேஷ். கேள்வி 2. உங்கள் தந்தைக்கு தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் டேஷ். கேள்வி 3. மருமகள் என்று யார் அழைக்கப்படுகிறார்? கேள்வி 4. மருமகன் என்று யார் அழைக்கப்படுகிறார்? கேள்வி 5. தாய் வழி தாத்தா மற்றும் பாட்டி என்று யார் அழைக்கப்படுகிறார்கள்? கேள்வி 6. தந்தை வழி தாத்தா மற்றும் பாட்டி என்று யார் அழைக்கப்படுகிறார்கள்? 1. பின்வருவனவற்றை பொருத்துங்கள். 1. தந்தையின் தந்தை ஆ பாட்டி. 2. தந்தையின் தாய் ஆ அத்தை. 3. தந்தையின் சகோதரர் ஈ மாமா. 4. தந்தையின் சகோதரி ஈ தாத்தா. செயலில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை எழுதி குடும்ப மரத்தை உருவாக்குங்கள். தாய் வழி தாத்தா பாட்டி, தந்தை வழி தாத்தா பாட்டி, அம்மா அப்பா மற்றும் நான்.